ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலபசரன். இன்றைக்கி லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆல்ஃபபெட் சீரீஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆல்ஃபபெட் சீரீஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏபிசிடி மட்டும் எழுத தெரிஞ்சுக்கிட்டால் போதும், கரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? ஏபிசிடி எஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல் எம் என் இங்கேருந்து போடுங்க. ஏன்னா ஒரு சில கணக்கில் இதுக்கும் மேட்ச் ஆகுது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் ஏபிசிடி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஆல்ஃபபெட் சீரீஸில் முதல் கணக்கு ZXVTR அடுத்தடுத்து என்ன வரும்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா Z இருக்குது. இசட்டுக்கு அடுத்தது எக்ஸ் இருக்குது. அப்போ இசட்டுக்கு அப்புறம் எக்ஸ்னால் 1 2. ஓகேவா? 2 நம்பர் பின்னாடி வருது. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு அடுத்து V இருக்குது. அப்போ 1 2. அப்போ 2 பின்னாடி வருது. அதே மாதிரி தான் பாருங்கள், விக்கு அப்புறம் என்ன இருக்குது? T இருக்குது. அப்போ 1 2. அதுக்கடுத்து R இருக்குது. அப்போ 1 2. ஓகேவா? அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 1 2. அப்போ P. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 1 2 N. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பியும் என்னும் தான் இதோடைய ஆன்சர். அடுத்து பாருங்க, NDIYDTYOTJ இதுக்கான ஆன்சர் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ N இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா I அப்படின்ட்டு இருக்குது. அப்போது N எங்கே இருக்குது? இந்த இருக்கா? இப்போ 1 2 3 4 5. இப்போ 5 லெட்டர் பேக்வேர்டில் போகிறாங்க. 5 லெட்டர் பேக்வேர்டு. 5 லெட்டர் என்னது? பேக்கில் போகிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கும் இருக்கும். ஐயிலேருந்து டிக்கு பாருங்கள், அடுத்து 5 போவாங்க. 1 2 3 4 5. 5 லெட்டராக பின்னாடி போகிறாங்க. அப்போ ஒய்க்கும் 5 லெட்டர் பின்னாடி போயிருப்பாங்க. வேணா பாருங்கள், 1 2 3 4 5 பின்னாடி போகிறாங்களா? அடுத்தது டீக்கு 1 2 3 4 5. அப்போது டீக்கு அடுத்தது 5 நம்பர் பின்னாடி வரணும். 1 2 3 4 5. அப்போ ஓங்கிறது வரும். அடுத்து இன்னொரு இது நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இப்போ டி இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஓகேவா? நம்ம டிக்கும் ஒய்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு பார்க்கணும். அதுவும் என்னது? 5 லெட்டர் பின்னாடி போதான்னு பாருங்க. 1 2 3 4 5 வேறு கலரில் போடும். ஓகேவா? அப்போ ரெண்டாவதுக்கும் பாருங்கள், 5 லெட்டர் என்னது? பின்னாடி வருது. அடுத்த ஒய்யிலிருந்து திரும்ப டீக்கு பாருங்கள், 1 2 3 4 5 பின்னாடி வருது. அடுத்த ஓக்குனா 1 2 3 4 5 பின்னாடி வருது. ஜேக்கு 1 2 3 4 5. ஓகேவா? இங்கே தான் வரும் 5. அடுத்து இங்கேருந்து 5 வாங்க. அப்போ 1 2 3 4 5 இ வருது. அப்போ ஆன்சர் என்னது? ஓவும் ஈயும் தான் இதோடைய ஆன்சர். 5 லெட்டர் ரெண்டுலேயும் பேக் வரணும், அவ்வளோதான். இவங்கெல்லாம் ஒரு டீம். ஓகேவா? NIDOYT இவங்கெல்லாம் 5 பின்னாடி வரணும். DYTOJ இவங்கெல்லாம் 5 பின்னாடி வரணும். இப்போ இங்கே 5 பின்னாடி வரும்போது நமக்கு என்ன வருது? ஓ வருது. கீழே 5 பின்னாடி வரும்போது இ வருது. அடுத்த கணக்கு பாருங்க, BDF CFI DHL. அப்போ அடுத்தது என்ன வரும்? இங்கே பாருங்க, BCD. அப்போ இங்கே இ வந்துடும். ஓகேவா? அடுத்த DFHன்னு இருக்கு. டி இருக்குது, அடுத்து எஃப் வருது. அப்போ 1 2 எஃப் வருது. அடுத்து ஹெச் வருது. அப்போ 1 2. ஓகேவா? அப்போ அடுத்தது என்ன வரும்? அடுத்த 2 வரும். 1 2. அப்போ ஜே வந்துட்டு. அடுத்து பாருங்கள், இதில் எஃப் இருக்குது. எஃப்க்கு அப்புறம் ஐ இருக்குது. அடுத்து எல் இருக்குது. ஓகேவா? அப்போ எஃப் இருக்குது. எஃப்க்கு அப்புறம் என்ன வருது? ஐ வருதான். அப்போ 1 2 3 லெட்ரு வருது. அடுத்த எல் வருது. 1 2 3 லெட்ரு வருது. அடுத்த 3 லெட்ரு எடுத்தால் நமக்கு வந்துடும் 1 2 3. அப்போ ஓ ஆன்சர் என்னது? EJO. ஓகேவா? அடுத்த கணக்கு YEB WFD UHJ SHI. அப்போ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ YWனா ஒரு 2. ஓகேவா? 1 2 W வருது. அதே மாதிரி தான் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து 1 2 U வருது.
அடுத்தது 1 2 எஸ் வருது. அடுத்த 1 2 எடுத்தோம்னா என்ன வரும்? 1 2 கியூ வரும். அப்போ கியூ. அடுத்தது இஎஃப் கே. இங்கே வந்து பாருங்க, இஎஃப் ஜி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஈஸி. இஎஃப்க்கு அப்புறம் ஹெச் இருக்கு, அடுத்த கே இருக்கு. அப்போ இஎஃப் ஹெச், அடுத்து 1 2 ஹெச் வந்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 லெட்டர் வந்து கூடுது. அப்போ என்ன வருங்கிறது கேட்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், நல்லா வந்து புரியும். இப்போ நம்மளுக்கு கியூ வரைக்கும் முடிச்சா இஎஃப். அப்போ ஒரு லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கூட்டுறதாங்க. இங்கேருந்து இங்கே வந்து +1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரும்போது எத்தனை வருதுன்னா 1 2 +2. ஓகேவா? அடுத்து ஹெச்சிலிருந்து கே. ஓகே, ஹெச்சிலிருந்து கே 1 2 3. ஓகேவா? +3 வருது. அப்போ +3. அப்போ இங்கே என்ன கூடுது? 1 2 3 கூடுது. அப்போ அடுத்தது வந்து என்ன கூடும்? 4 லெட்டர் வந்து கூடும். அப்போ கேயிலிருந்து +4 வந்து என்ன வருது? 1 2 3 4. அப்போ ஓ. ஓகேவா? இதான். அடுத்தது வந்து பாருங்க, இங்கே வந்து பாருங்க பிடி இருக்கு. பிடிஜிஐயா? ஓகே, அது எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம். இந்த ஒரு இது இருந்தால் போதும், கடன்னு எழுதிடலாம். இப்போ பி 1 2 3. சரி, பிக்கு அடுத்த டி தானே. ஓகே, பிக்கு பிறகு டி. அப்போது 2. அடுத்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஜி வருது. 1 2 3. இப்போ 3. அப்போது இங்கேருந்து எத்தனை? 2. இங்கேருந்து எத்தனை? 3. இப்போ இங்கேருந்து எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். 4 இருக்கான்னு பார்ப்போமா? 1 2 3 4. ஆனால் இது அப்படி தான் இங்கே பண்ணலை. ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 3 2 3ன்னே வந்து பண்ணுறாங்க, 4 பண்ண மாட்டேங்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல அது ஒரு ட்விஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 பண்ணிட்டாங்க, நமக்கு என்னது? டி கிடச்சிட்டு. அடுத்த 3 பண்ணிட்டாங்க, நமக்கு ஜி கிடச்சிட்டு. அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 தான் பண்ணுறாங்க, 1 2. அப்போ ஐ வந்து கிடைக்குது. ஓகேவா? இங்கே +2 2 2 +2. அப்புறம் என்ன வரும்? அப்போ இங்கே +3 வரும். ஓகே, இங்கே கான்செப்ட் 2 3 2 3. இது வந்து 1 1 1 2 3 4ன்னு இருக்குது. இங்கே 2 3 2 3ன்னு இருக்குது. அப்போ அகைன் 3 வரும்போது என்னது? 1 2 3 எல். அப்போ கியூ எல். இப்போ கியூஓ எல் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சா? அப்போ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஒரு லெட்டர் பின்னாடி போகுது. 1 2 2 1 2. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னது? -2 வந்து பேக்கில் வந்து போகுது ஃபஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க? +1 +2 +3 +4ன்ட்டு ஆட் ஆகுது இஎஃப் இதுக்கு. அடுத்து என்ன பண்ணுறாங்க? +2 அண்ட் +3 மட்டும் வருது. ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வேறு கணக்கு வந்தால் உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். ஓகே, அடுத்து 5வது கணக்கு ஏபிடி. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. ஏலேருந்து டி இருக்குது. 1 2 3. ஓகேவா? அப்போ +3 வந்து வந்திருக்கு. அடுத்தது இங்கேருந்து +3 இருக்கா? 1 2 3 4 +4. ஓகே, இவங்களுக்கு +4 இருக்கா? அப்போ இங்கேருந்து +5 இருக்கா? 1 2 3 4 5. ஓகே, அப்போ இங்கே +5 வந்து வந்திருக்கு. அப்போ அடுத்து 6 இருக்கா? 1 2 3 4 5 6. ஓகே, +6 இருக்குது. அப்போ என்ன வரும்? 3 4 5 6னா அடுத்த 7 வரும். அப்போ +7 போட்டால் என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 இசட். ஓகே, அப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இசட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாருங்கள் பிஜிஎம். பிக்கு ஜிக்கு ரொம்ப தூரம் இருக்கப்பா. பிஜினா 1 2 3 4 5. அப்போ 5 +5 வந்து போகிறாங்க, +5.
ஓகேவா? அடுத்து 6 போகிறாங்களான்னு பார்ப்போமா? எம் 1 2 3 4 5 6. ஆமாம், 6 தான் போகிறாங்க. அடுத்து ப்ளஸ் 6. அடுத்து ப்ளஸ் 7. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 போகிறாங்க. ப்ளஸ் 7. அடுத்து ப்ளஸ் 8. பிக்கு வந்து 8. 1 2 3 4 5 6 7 8. பி வந்துட்டு ப்ளஸ் 8 வந்து போயிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 9 வரும். பிலேருந்து 9 போட்டிங்கன்னா என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. 9 வந்து கே. அப்போ ரெண்டாவது லெட்டர் வந்து கேன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த மூணாவது லெட்டர் வந்து பாருங்க, டிஹெச்எஸ்ன்னு இருக்கு. ஓகே, அப்போ எப்படி வருது? டிஇஹெச் இருக்கு. அப்போ 1 2 3 4 ப்ளஸ் 4ன்னு போகுது. இங்கேருந்து இங்கே ப்ளஸ் 4 போகுது. அடுத்து அங்கேருந்து இங்கே என்ன போகுது? கே தானே? சரி, கே போயிருக்காங்க. அப்போ கேனா வந்து என்னது? 4 5 6 7 7 போயிருக்காங்க. அப்போ அங்கேருந்து 8 போகிறாங்களா? 1 2 3 4 5 6 7 8. இங்கே 7. கேலேருந்து எஸ் வந்து 8. இங்கேருந்து இங்கே 9. 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே 9 போயிருக்காங்க. அடுத்து இங்கேருந்து இங்கே வந்து 10 வந்துருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? 10 வந்திருக்கு எல். இப்போ இங்கேருந்து 11 வந்துச்சுன்னா தான் என்னது நமக்கு லாஸ்ட் லெட்ரு. இப்போ எல்லுலேருந்து 11 வரணும். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11ங்கிறது டபிள்யூ. அப்போ இசட்கேடபிள்யூங்கிறது இதோடைய ஆன்சர். இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் செய்வதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்த ஆறுலேருந்து பார்ப்போம். இப்படி கொடுத்துருக்காங்க, ஏபிபி டிசிஎஃப் டிஹெச்இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி வரும்னா ஏபிசிடிஇ. ஓகேவா? இது ஒரு ஃபார்மெட். அப்போ என்ன வரும்? அடுத்த லெட்ரு எஃப் வரும். ஓகேவா? ஓகே, அந்த எஃப் வந்து எங்கே வரும்னா அடுத்த இதான ஒரு லெட்டர் விட்டு தானே வருது. ஏபிசிசிடிஇ. அப்போ இந்த லெட்டரை விட்டுறணும். இந்த லெட்டரை விட்டுட்டு இங்கே வந்து என்ன வரும்? எஃப் வரும். இதில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி இருக்குது, சியை விட்டுட்டாங்க. அடுத்து டி இருக்குது, இயை விட்டுட்டாங்க, எஃப் இருக்குது. அடுத்தது இஎஃப் ஜியை விட்டுட்டாங்க, ஹெச் இருக்குது, இஎஃப்ஜிஹெச். அடுத்து ஐயை விட்டுருவாங்க, ஐஎஃப்ஜிஹெச் ஐஜே. அப்போ ஜே வரும். ஓகேவா? இது வந்து ஏபிசிடிஇஎஃப்னு வந்துட்டு இங்கே வந்து ஒரு லெட்டர் விட்டு வருது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஜேஎஃப். அடுத்து எஃப்ஏஜி ஜிஏஎஃப் ஹெச்ஏஐ ஐஏஹெச் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோடைய ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை, ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஏ வருது பாருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், எஃப்ஆ இஎஃப் ஜி. எஃப்க்கு அப்புறம் ஜி வருது. இஎஃப்ஜி ஹெச் ஐ. ஓகேவா? இஎஃப்ஜி ஹெச் ஐஇ. அப்போ ஒவ்வொரு லெட்டரும் அடுத்தடுத்து வருது. எஃப்ஜிஹெச்ஐ ஜே. அப்போ ஜே வந்து அடுத்த லெட்டர் வரும். ஏ வந்து நடுவில் காமனாக எல்லாத்துக்கும் வருது. என்னால் ஏயை போட்டுருங்க. இந்த லாஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜிஎஃப். ஜியிலேருந்து எஃப் கொடுத்துருக்காங்க. 1 2 ஜியிலேருந்து எஃப்னா பேக்கில் ஒன்று போகிறாங்க. ஓகே, ஜியிலேருந்து எஃப். அப்போ பேக்கில் இங்கே ஒன்று போயிருக்காங்க. ஜியிலேருந்து எஃப்ங்கிறது -1. எஃப்லேருந்து ஐஇ 1 2 3. அப்போ +3. ஓகேவா? +3 வருது. ஓகே, அப்போ இங்கே ஜியிலேருந்து எஃப் வந்து -1, எஃப்ல இருந்து ஐ வந்து +3. அடுத்து இங்கேருந்து என்ன வரும்? -3 1 தானே வரும். ஐயிலேருந்து ஹெச்சுக்கு வந்திருக்காங்க. அப்போ -1.
இப்போ இங்கேருந்து என்ன வரும், +3 வரும். அப்போ +3 வந்தால் என்ன வரும், ஐயிலிருந்து 1 2 ஐயிலிருந்து கிடையாது, ஹெச்சிலிருந்து வரும். ஓகேவா, இங்கே ஹெச் இருக்கா, ஹெச்சிலேருந்து +3 1 2 3 அப்போ கே வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது, JAK. ஓகேவா, இதை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. FGHIE, அடுத்த லெட்டர் வந்து J. ஏ காமனாக இருக்கிறதுனால ஏ போட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் -1, இதுக்கும் +3, இதுக்கும் -1. அப்போ இதுக்கும் என்ன வரும், +3 வரும். அந்த +3 போடும்போது ஹெச்சுக்கு அப்புறம் IJKன்னு வருது. ஆன்சர் JAK. அடுத்து EFI, DHL, EJO, FLR. அடுத்தது வந்து என்ன வரும், CDEFG வந்துடும். அடுத்து எஃப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் இருக்குது, இப்போ 2 கூடி இருக்குது. ஹெச்சிலிருந்து ஜே வருது, அடுத்து ஒரு 2 கூடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேயிலிருந்து எல் வருது, அடுத்து ஒரு 2 கூடுது. எல்லாம் +2வாக கூடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, எல்லிருந்து +2 போடுங்க, எவ்வளோ வருது, MN. அப்போ என்னங்கிறது வந்துடும் +2ல் போட்டால். அடுத்து இந்த இது இருக்குல்ல, இதுக்கு வந்து என்ன வருது, ஐக்கும் எல்லுக்கும் வந்து +3 வருது. எல்லுக்கும் ஓவுக்கும் 3 வரும், 1 2 3 +3 வருது. அடுத்து இதுக்கும் வந்து +3 வரும், 1 2 3 +3 வருது. அப்போ இங்கேருந்து +3 போட்டால் 1 2 3 U வரும். ஸோ ஆன்சர் GNUங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்த பொருத்தமற்றது எது, பிக் அவுட் த ஆட் ஒன். CFDGH GJHYY. ஓகே, இதை பார்த்துக்கோங்க, இந்த பொருத்தமற்றதை பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஆன்சர் வரும்ன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோடியும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா பொருத்தமற்றது எதுன்னு கேட்டனால அதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ளேயே என்ன ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷனில் எந்த ரூல் தப்பு அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சி இருக்குது, எஃப் இருக்குது, டி இருக்குது. அப்போ சி இருக்குது 1 2 3, எஃப்ங்கிறது +3. ஓகேவா, அடுத்த டி இருக்குது, அப்போ 1 2 -2, இப்போ +3 -2. அடுத்த ஜியிலேருந்து ஹெச் இருக்குது, 1 2, ஜியிலேருந்து ஜே இருக்குது, 1 2 3. ஓகேவா, அப்போ +3. ஜேயிலேருந்து ஹெச் இருக்குது, ஜேயிலேருந்து ஹெச்ங்கிறது 1 2 -2. அப்போ +3 -2 +3 -2 வந்துட்டு. அடுத்து வந்து பாருங்கள், ஒய்யிலிருந்து வியிலேருந்து ஒய் இருக்குது, 1 2 3. ஓகேவா, +3 இருக்குது. இங்கேருந்து -2 தானே வரணும், 1 2. அப்போ டபிள்யூ தான் இங்கே வரணும். ஓகே, இங்கே எம்னு கொடுத்துருக்கு. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து இதுதான் வந்து பொருத்தமற்றது. VYM பொருத்தமற்றது. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் செக் பண்ணி பாருங்கள். ஜேயிலிருந்து +3 1 2 3 M, அங்கேருந்து -2 1 2 K -2. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் கணக்கு. இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LAங்கிறது காமன். அப்போ ரெண்டாவது லெட்ரு எல், லாஸ்ட் லெட்ரு ஏங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. மீதியை தான் கண்டுபிடிக்கணும். மீதி வந்து பாருங்கள், EF GH IJ. அப்போ என்ன வரும், KL. இப்போ KL ஆன்சர் வந்து KLLAங்கிறது தான் இதோடைய ஆன்சர். இவ்வளோதாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபிசிடி நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் தான் கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பை.